வணக்கம். நாங்கள் இன்றைக்கி நிற்கிறது பரணி பருத்துறையில் நிற்கிறோம். இங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடென்ட் தான் பார்க்க போகிறேன். வாங்க போய் பார்ப்போம் ஆக்சிடென்ட் என்ன மாதிரி நடந்திருக்கு, யாராருக்கு எதுவும் பிரச்சனையா, எதுவும் காயமா என்றதெல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க. பெகனர் அடிபட்டிருக்குன்னு சொல்லினோம், அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இந்த சம்பவம் நடந்தது கொடிகாமத்திலிருந்து பருத்துறை போகிற ரோட்டில் பரணி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதில் 4 பேர் வந்திருக்கணும். இதில் சொல்லப்படுது என்னென்னா, டயர் வந்து காற்று போனதால் தான் அடிபட்டேன்னு சொல்லி. ஏனெண்டா எந்த ஒரு வாகனங்களோடையோ எதோடையோ அடிபடலை, தானாகத்தான் போய் இந்த மரத்தில் அடிபட்டிருக்கு, இந்த ஆலமரத்தில் அடிபட்டிருக்கு. அதுவும் மஞ்சள் கோட்டுக்கு முன்னுக்கு தான் அடிபட்டிருக்குது. உண்மையில் இந்த ஆபத்தான சம்பவங்கள் எல்லாம் சில எதிர்ச்சியாக நடக்கிறது தான். அப்படி தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நாங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக போனாலும் எங்களுக்கு ஆபத்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து தேடி வரும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்தது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தான் நடந்திருக்குது. இருந்தாலும் இதில் வந்த 4 இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அதில் 2 பேருக்கு வந்து சீரியஸ் என்று சொல்லினோம். என்ன நடந்தது எப்படின்றதெல்லாம் இனி ஹாஸ்பிட்டல்லேருந்து அறிய எங்களுக்கு கிடைச்சா தான் தெரியும். அவங்களுக்கு தெரியும். முன்னுக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல் பரணி ஹாஸ்பிட்டல். இப்போ நாங்கள் இந்த சம்பவங்களை வச்சு பார்க்குற போது பாருங்கள், என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஓடக்குள்ளே கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அடுத்தது டயரை பாருங்கள். டயர் கொஞ்சம் பிரச்சனையான டயரண்டா, அது நான் ஒரு காணொலியில் பார்த்துருந்தேன். எங்களுக்கு வர விபத்துக்கு முக்கியமான காரணங்கள் இந்த டயர்ன்னு சொல்லினேன். டயர் வெடிக்கிறது வாய்ப்பு இருக்குது, பிரட்டன் டயர்ன்றெல்லாம் சொல்லினோம். ஆனால் இந்த இடத்த பார்க்க உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு போக்குவரத்து போலீஸாரும் வந்திருக்கணும். அவர்கள் வந்து விசாரணைகளை தொடங்கி வாகனம் வந்து ரோட்டில் நிற்கிறதால அதை வந்து கரைக்கு எடுத்து விடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஏனெண்டா இது வந்து வேறொரு வாகனத்தோடு அடிபட்டதோ இல்லை வேறொரு வாகனத்துக்கு அடித்ததோ அப்படி இல்லை. இது வந்து தானாக சம்பவம் நடந்ததால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த இன்னொருத்தருக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தலை, அதால் இந்த வாகனத்தை வந்து சைட் பண்ணலாம்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து சைட் பண்ணி அங்கே கரைக்கு விடினோம். விட போயிடும். பாருங்கள், இந்த சுற்றி இழுத்து கொண்டு வராங்க. ஏன் நான் சொல்கிறேன்னுண்டா, உண்மையில் உயிரன்றது ஒரு உயிரை வந்து பாதுகாக்க வேண்டியது இல்லாத கடமையும். பொருளண்டா அது உடைஞ்சா ஒட்டலாம், அல்லது திருப்பி அதை வந்து திருத்தி பாவிக்கலாம். இளைஞர்களே, இப்போ அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், விபத்து வந்து ஆகலும் மோசமாக இருக்குது. ஏனெண்டா ஒன்று வந்து வேகத்தை வந்து கட்டுப்படுத்த இல்லாமல் வேறொரு வாகனத்தோடு போய் அடிக்கணும், அல்லது தானாகவே போய் வந்து விழுந்துபடி அடித்து காயப்படுறதோ அல்லது மரணத்தை ஏற்படுத்துகிறதா இருக்குது. தயவு செய்து நீங்கள் இதை கடந்து போகாமல் இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு இதில் வந்து விபத்துக்களை வந்து எப்படி தவிர்க்கலாம், நீங்கள் உங்களோட உயிரை என்னென்று பாதுகாக்கலாம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு முன்னால் வரவங்களோ அல்லது பின்னால் போகிறவங்களோ அவங்களையும் நீங்கள் எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நானெல்லாம் மோட்டார் பைக்கில் ஓடக்குள்ள எனக்கு முன்னுக்கு வரவர் எப்படியானால் அவர் என்ன செய்வார், எப்படி வெட்டுவார்ன்ற யோசிச்சு கொண்டு தான் ஓடுவோம். அதே போல் பின்னுக்கு வர வாகனம் எங்கே அடிக்க போகுது, என்ன செய்ய போகுதுன்றதெல்லாம் யோசிச்சு கொண்டு போவோம். எதிர்ச்சியாக நடக்கிற சம்பவங்கள் வேறு. எனக்கு ஒரு விபத்து நடந்திருந்தது. மாடு திடீரெண்டு வந்து ரோட்டுக்கு இருந்ததால் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது ஒரு சம்பவம். அதை ஒரு இதனாலையும் ஒன்றும் செய்யலாது. திடீரெண்டு ஓடி அந்த ரோட்டுக்கு வரக்குள்ள மாடு நாங்களும் ஒன்றும் செய்யலாது, நீங்களும் ஒன்றும் செய்யலாது. ஆனால் சில நேரங்களில் வந்து எங்களால் தவிர்த்து கொள்ள முடியும்னு சொன்னால் நாங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம். நான் இப்போ யோசிச்சிருந்தேன், அடே கொஞ்சம் சிலவாக போயிருக்கலாம், ஆனால் நான் போனதே 40, இன்னும் கொஞ்சம் சிலவாக போயிருக்கலாம்னு கூட யோசித்தேன். பிறகு அடி விழுந்தா பிறகு எங்களுக்கு வர வேதனையும் காயங்களும், அதுக்கு பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அலைகிறது, மருத்துவமனைன்ற சொல்லி பெரிய பிரச்சனைக்கு நாங்கள் உள்ளாகுவோம். அது மட்டும் இல்லை, எங்களோட சேர்ந்தாக்களும் இதில் கஷ்டப்படுவாங்களேன்னு. அப்போ நாங்கள் தான் எங்களை பாதுகாத்து கொள்ளணும். மோட்டார் பைக்கில் இருந்தால் வேகமாக ஓட சொல்லும். ஏனென்றால் அது ஏர்வு. இப்போ வர NS 100 அதுன்னு சொல்லி பெரிய பெரிய சைக்கிள்கள் வருது. சைக்கிள்கிற பேர்களே தெரியாத அளவுக்கு இப்போ சைக்கிள்கள் வருது. அந்த அளவுக்கு அது வேகமாக தான் ஓடணும். அந்த சைக்கிளை வந்து சிலவாக ஓடையலாம். ஆனால் எங்களால் மட்டும்தான் எங்களுக்கு வர விபத்தை தவிர்த்து கொள்ளலாம். வேறொருத்தர் வந்து எங்களோட விபத்தை தவிர்த்து கொள்ள முடியாது. அதை நீங்கள் விளங்கி கொண்டால் சரி. இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சிந்தித்து செயல்பட்டோம்னா எங்களோட உயிரையும் பாதுகாத்து இன்னொருத்தர உயிரையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். சில இடத்துகளில் நான்லாம் பார்த்தேன்னு, ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு ஓடிட்டேன். அணையரவில் நடந்த சம்பவம். ஒரு வாகனத்தால் தட்டி விட்டு போய்ட்டு அந்த அக்காவும் அண்ணாவும் கரையில் கிடந்து நாங்கள் தான் எடுத்து உடனே அதில் நின்ற இராணுவம் வந்து ஆக்கள் எடுத்து அனுப்பினது. அப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா விஷயமும் எங்களில் இருக்குது. சிலர் வந்து
தாங்கள் தப்பி போயிட்டோம்னு நினச்சிட்டு போகிறீங்க. ஆனால் இந்த சம்பவம் உங்களுக்கு நடந்துட்டேன்டா இப்படி இருக்குமெண்டு யோசிச்சுட்டு போங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். வேறு ஒன்றும் எங்களால் சொல்ல முடியாது. ஏண்டா உயிரென்றது பாதுகாக்கப்பட வேண்டியது. அது சொத்துன்றது எப்பயும் வேண்டிக் கொள்ளலாம், நீங்கள் என்னவும் செய்து கொள்ளலாம். இந்த விபத்தை பார்க்குறவங்க இப்போ கொஞ்சம் தூரம் மட்டும் சிலுவா போவாங்க பயத்தில், அப்புறம் அங்கால அவங்களுக்கு அறியாமலே அது ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாமல் நடக்கிற ஒரு சம்பவம். நான் வீரங்கதைக்கல்ல, ஏனென்றால் அது எல்லாருக்கும் பாரது உண்டு, எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் இது ஒரு ஆஸ்பத்திரிக்கு முன்னுக்கு நடந்தபடியாக ஏதோ உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அவர்கிட்ட உயிரை பாதுகாத்திருப்பினோம், அல்லது அவருக்கு ஒரு பிரச்சனை நடக்காமல் பார்த்துருப்பினோம். அது மட்டும் விளங்குது. ஆனால் தூரத்தில்ண்டா நீ அதாவது ஏற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும், கொண்டு இறக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். சில நேரம் மருத்துவமனை கொண்டு போகிறதுல லேட் ஆகிறதுலே சிலர் உயிர் போகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த பெரிய ஆலமரத்தில் அடிச்சிருக்கேன்டா பாருங்க ஒன்று எப்படின்ட்டு, அது தேய்ச்சிருக்கு. ஆனால் அடிபட்டு திரும்பி இருக்கேன்னு நினைக்கிறேன் வாகனம். ஏனெண்டா ரோட்லான் வந்து நின்றது, வாகனம் நின்ற இடம் ரோட், அடிபட்ட இடம் அங்கே மரம். அப்போ அடிபட்டு திரும்பி இங்கே வந்திருக்குது பாருங்க, திரும்பி வந்திருக்குது. அவ்வளோ வேகமாக வந்திருக்குமென்று நிற்கிறேன் நானும். வேகமாக வந்திருக்கலாம். ஏன்னா வந்த இளைஞர்கள் வந்து அவங்கள எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ஓடக்கூடியவங்களா அல்லது ஓட முடியாதவர்களான்னு தெரியாது. அண்மையில் வந்து மிரசு மோட்டையில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த காரில் வந்து அவ்வளோ பேரும் இறந்துட்டாங்க. அப்படி ஒரு சம்பவம் அது வந்து